மெட்டா மங்கீஸ் காஸ்மிக் சினிமா வந்தாச்சு. இது உங்கள் மெட்டா மங்கீஸ். நீ நம்ம பார்க்க போறோம் கிறிஸ்டோபர் நோலனின் இன்டர்ஸ்டெல்லார். இன்டர்ஸ்டெல்லார் ரீரிலீஸ் ஆச்சு. ஆகா, அது தியேட்டரில் எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? அது நான் சினிமா எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அது என்ன செய்யக்கூடிய அப்படிங்கிற மேஜிக்கை வந்து ஸ்டான்லி குப்ரிக் எப்படி பண்ணாரோ அடுத்து நோலன் வந்து அதை ப்ராப்பராக பண்ணுறாருன்னு சொல்லலாம். ஏன்னா சினிமா இஸ் மொசைக் மேட் ஆஃப் டைம் அப்படிம்பாங்க. ஏன்னா நேரத்தை வந்து நேரம் தான் அதோட அழகே. சினிமா அது செய்ய முடியும். எடிட்டிங் அப்படிங்கிறது அதுதான். அதாவது வேறு ஒரு இடத்துல இன்னொருத்தன் பண்ணிகிட்டு இருக்கிறதையும் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறதையும் ஒரே டைமில் என்னால் இது கட் பண்ணி சினிமாவில் காட்ட முடியும் சொல்லும் போது தான் ஜனங்க வந்து டைமை நம்மளால் ஒரு ஆர்ட் ஃபார்மில் மேனிபுலேட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ அதே விஷயத்தையே சினிமாலேயும் ஒரு கதையாக கொண்டு வர சயின்ஸ் ஃபிக்ஷன் பயங்கரமாக பண்ணோம். அது ரொம்ப பயங்கரமாக மனசு நெருக்கமான ஒரு படமாக பண்ணது இன்டர்ஸ்டெல்லார், கிறிஸ்டோபர் நோலன். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா, சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து சயின்ஸை முன்னிறுத்தி நான் ஒன்று பார்த்துருக்கேன், சயின்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன் பாரும்பாங்க. ஆனால் மனித மனதோட ஹியூமன் எமோஷன்ஸை அந்தளவுக்கு பேலன்ஸ் பண்ண மாட்டான். ஆனால் கிறிஸ்டோபர் நோலனை வந்து எல்லாம் இன்டெலெக்சுவல் நீங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் மேக்கர்னு என்ன சொன்னாலும் அவர் இந்த படத்தில் ட்ரை பண்ண வந்தது மனிதர்கள் எந்த அளவுக்கு அன்பு மட்டும்தான் இந்த உலகம் ஃபுல்லாக, அந்த அண்டம் ஃபுல்லாக இது பறந்துருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத இன்டர்ஸ்டெல்லாரில் வந்து சொல்லியிருப்பாருங்கிறத நான் ரெண்டாவது முறை இது படம் பார்க்கும்போது எனக்கு அந்த விஷயத்தை கவனிக்க ஆரம்பித்தேன். ஸோ நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க. என்ன கதை, பூமி வந்து 21st சென்ச்சுரியில் வந்து அழிஞ்சு போச்சு, முக்கால்வாசி காலி, டஸ்ட் ஆஃப் க்ளவுட்ஸ் இருக்குது, கிராப்ஸ் மேலே வியாதி வந்துருச்சு, சோறு கிடைக்கல, மக்கள் எல்லாம் வந்து இருக்கிற கொஞ்ச நாள் ஓட்டிடலான்னு ரொம்ப சோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பாலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பூமியை தான் நம்ம விட்டு போயிருக்கோமாங்கிற கில்ட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கூப்பர், நாசாவில் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ஃபேமஸான பைலட்டாக இருக்கான். அவனுக்கு ஒரு பொண்ணு மர்ஃபு, பையன் வந்து டாம். இவங்க பாட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் வாழ்கிறாங்க. அது பாட்டு அந்த பக்கம் கிராப்போட டஸ்ட் போல் வந்துக்கிட்டு இருக்கு, இவங்க பாட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்போதும் போல் நம்ம இருக்கிற மாதிரி கரண்ட் உலகத்தில். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, மர்ஃபோட வீட்டில் டஸ்ட்டு ஒன்று படுது ஜன்னல் வழியாக. அதில் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி அவளுக்கு தெரியுது, பேய் என் கூட பேசுது அதே மாதிரி. அந்த பொண்ணு சின்ன வயசில் பயப்படுறான். அதில் ஏதோ ஒரு இது கோஆர்டினேஷன் மாதிரி இது கிடைக்குது. அதை வந்து எடுத்து பார்த்து இது ஒரு இடத்த நோக்கி போகுதுப்பா, ஏதோ ஒரு மெசேஜ் நமக்கு சொல்லுது, வாங்க போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேடி போகிறாங்க. தேடி போனால் அண்டர்கிரவுண்டில் ஒரு நாசா லேப் ஆஃபீஸ்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா டாக்டர் பிராண்டன் ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவர் வந்துட்டு வாடா கூப்பர் நீ வருவேன்னு தெரியும் மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, மனிதர்களை வந்து எப்படி பூமியிலிருந்து வேறு கிரகத்தில் தங்க வைக்கலாம் அப்படிங்கிற பெரிய பிளான் போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். திஸ் எர்த் இஸ் நாட் மென்ட் ஃபார் அஸ் ஃபார் எவர் மா. ஸோ நான் எப்படியும் நம்ம இங்கேருந்து கிளம்பி தான் போகணுங்கிற ஒரு புத்தியில் தான் இந்த படம் ஆரம்பிக்கும். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு, நாங்கள் லசாரஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பித்தோம். அது நிறைய சயின்டிஸ்ட்டை ஒரு முறை போனால் ரிட்டனே வர முடியாத ஒரு அசோசியேட் ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாரையும் ஆரம்பித்தோம். எல்லோரும் போனாங்க. அதில் வந்து மொத்தம் ஒரு அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடி சேட்டன் ஒரு பிளாக் ஹோல் ஒன்று தெரிஞ்சுது. அது வழியாக பார்க்கும்பொழுது ஒரு 12 ஹேபிட்டபிள் பிளானட்ஸ் இருக்குன்னு தெரிய வந்தது. 12 பேர் அமுச்சிட்டோம். அதிலிருந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்பல, அங்கே போய் செத்து போயிட்டாங்க. 3 பேர் இருந்தபோது எங்கள் டேட்டா வந்திருக்கு. அந்த பிளானட்டை பார்த்து எந்த பிளானட்டில் மனிதர்கள் உள்ளே போக முடியுங்கிறத மட்டும் நீ கண்டுபிடிச்சி சொல்லு அப்படிம்பார். என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் தான் போகணும், நீங்கள் தான் நல்ல பைலட்டு, ஒழுங்காக வந்துரும்பார். சார் எனக்குன்னு ஃபேமிலி இருக்கக்கூடிய இதெல்லாம் நான் இது எப்படி சார் நம்ப வேணும் கொண்டு போய் காட்டுறாரு. பெருசாக எண்டுரன்ஸோட அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குது, பூமியை காப்பாற்ற ஒன்றால் மட்டும் தான் முடியும் அப்படின்னு எப்போதும் போல் ஹீரோக்கு ஒரு பெரிய சவால் வருது. அவன் பார்க்குறான், சரி என்னை விட்ட வர ஆள் இல்லையான்னு போகிறான். வீட்டுக்கு போகிறான், பொண்ணுக்கு யோமேன்னு அழுவுது, எப்பா போவாதப்பா நம்பாதப்பா கவர்மெண்ட் ஆப் வச்சுருப்பாங்கிறது. இல்லைம்மா நான் தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டுன்னு பொண்ணுக்கு ஒரு சின்ன வாட்ச் தரார், வச்சுக்கோ அப்பா வந்துடுவேன் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்சை கொடுத்துருப்பாரு. அந்த வாட்ச் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வராரு. ஸோ இப்போ இங்கே யாரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறா, அந்த டாக்டர் பிராண்டோட பொண்ணு அமிலியா பிராண்டு, நம்ம ஹேனி ஆத்வே, அழகான பெண், மிக ஃபேவரட் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் டாயில்னு ஒருத்தர் இருக்கார், ராம்லின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. ரெண்டு ரோபோட் போலீஸு, டார்ஸ்னு ஒன்று, கேஸ்னு ஒன்று, எல்லாம் உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து அந்த 3 டேட்டா அந்த 3 பிளானட்டுக்கு போய் பார்க்கணும் பூமிக்கு எது செட் ஆகும்னு சொல்லிட்டுன்னு. ஸோ மொதல் பிளானட்டாக மில்லருக்கு போகிறாங்க. இங்கேருந்து கிளம்பி போகும்போது 2 வருஷம் உங்களுக்கு ஓடிடுது. மில்லருக்கு உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தான் கதையோட அந்த டைமை விளையாடுற டைம் வரும். இங்கே பார்த்துக்கோ, நமக்கு பூமியில் நம்ம பார்க்குற டைம் வேறு, இந்த பிளானட்டில் இருக்கிற டைம் வேறு, நம்ம வேறு இடத்துல இருக்கோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நம்ம இருக்கிற கொஞ்சம் நேரமும் உனக்கு நிறைய வருஷம் ஓடும் பூமியில், அது மட்டும் பார்த்துக்கோ. சரி வேலை தான் பார்ப்போம், வா டக்குன்னு வான்னு இறங்கி உள்ளே போனால் அந்த பிளானட் ஃபுல்லாக கடலாக இருக்குது. அங்கே பார்த்தா மில்லர் வந்து செத்து கிடக்கிறாரு. அவர் டேட்டா வந்து ஒன்றும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு வரப்போகிற கேப்பில் இவர் டாயில் இறந்துடுறாரு. இந்த ஷிப் வந்து வாட்டர் லாக் ஆயிடுது. இதை ஏன்னா இங்கே ஒவ்வொரு 5 நிமிஷம் போக போக அங்கே வருஷக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கும். அது அப்படியே மனசு வலிக்கும். அந்த விஷயத்தை நம்ப வைக்கிறாரு நோலன் அப்படிங்கிறது எனக்கு படத்தோட வெற்றியை. அங்கேருந்து எடுத்து கடுப்பில் எடுத்துகிட்டு வர போட அவங்க நம்பி வந்த பாரு கிளம்பி வெளியே போனால் 23 வருஷம் ஓடி இருக்கும்.
அந்த மொமெண்ட்டு ஆடியன்ஸே தலையில் கை வச்சுக்கிறான். வந்து அந்த மனுஷன் கூப்பர் உட்காந்து டிவியை போட்டு பார்த்தா பொண்ணு வளர்ந்துருக்கும், 23 வருஷம் தாண்டி போயிருக்கும். Today is my birthday. You once told me that when you came back we might be the same age. இது நிஜ வாழ்க்கையில் சாத்தியம் இல்லை தான். ஆனால் சினிமாவில் இதை சிரிக்காமல் இதெல்லாம் எப்பறம் இதெல்லாம் நடக்குமான்னு அந்த ஒரு டவுட்டு கூட வராது. அந்த நோலன் படத்தில் உட்காந்து அழுவாப்பில் மேத்யூ மெக்கானி அவர் இன்டர்வியூ கூட பார்த்தேன். அது என்னோடய ஃபஸ்ட்டு டேக்குங்க. அது காலையில் போனேன், கேமரா ஆன் பண்ணுங்க நோலன், ஃபஸ்ட் டேக்கு நான் பண்ணேன், உடனே அழுதுட்டேன், நான் பிளான்லாம் பண்ணலை, என் பசங்களை நினச்சி தான் நான் அழுதேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவும் கொடுத்துருப்பார். பார்த்தா பொண்ணு வந்து இது பையன் பிறந்திருக்கு, ஃபேமிலி இருக்குது, பொண்ணு இப்போ சயின்டிஸ்ட்டாக இருக்கா. ஏன்னா அந்த சயின்டிஸ்ட் பிராண்டு கிட்ட சயின்டிஸ்டாக இருந்திருப்பா. அந்த பிராண்டு தாத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் தான் அமிச்சார்ல ராக்கெட்டுக்கு, நீ போகிற கேப்பில் கிராவிட்டியோட ஈக்குவேஷனை பிரேக் பண்ணிடுவேன், பண்ணிட்டேன்னா கிராவிட்டியில் வந்து எப்படி மக்கள் வேறு பிளானட்டில் வாழாங்கிற ஸ்கெட்சை நான் போடுறேன், நீ போயிட்டு வான்னு அமிச்சிருப்பார். Then they could send out a signal, bed down for the long nap, wait to be rescued. ஸோ இவர் இங்கே ஓன்னு அழுவார் கூப்பர். அப்போ தான் இவரோட பொண்ணுங்க நல்லா வயசாக இருக்குல்ல, தாத்தா பிராண்டு சொல்லுவார், அம்மா நான் வந்துட்டு உண்மையாக சொல்லணும், சொல்லு என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை உங்கள் அப்பா போனால் ரிட்டன் வரமாட்டான்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஈக்குவேஷனே அவர் பிளாக் ஹோல்லேருந்து அனுப்புகிற கிராவிடேஷனல் சிங்குலாரிட்டி அமிச்சா மட்டும்தான் எங்கள் சால்வே பண்ண முடியும். மனுஷக்கு போனால் துரோகி கிழவான்னு போட்டு பொண்ணு உட்காந்து பயங்கரமாக கத்தும். இது எங்கள் அப்பாவுக்கு தெரியுமானா தெரியும், தெரிஞ்சு தான் அவன் போனான் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இவன் உட்காந்துருப்பான். இப்போ உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று எட்மண்டோட பிளானெட்டு, இன்னொன்று வந்து மேன்ஸோட பிளானெட்டு. கூப்பர் வந்து மேன்ஸ் பிளானட்டுக்கு போகலாம், அங்கே வந்து டேட்டா வந்துக்கிட்டு இருக்கும்பா. ஆனால் இந்த பொண்ணு இருக்கலை அமிலியா பிராண்டுக்கு எட்மண்ட் பிளானட்டுக்கு போகலாம் அப்படின்பா. இவன் வந்து ஏன் அங்கே டேட்டா தான் வரலையா, ஏன் துடிக்கிற, இல்லை அப்புறம் தான் தெரியும் இந்த அம்மாவுக்கு அவர் மேலே லவ் இருந்திருக்கும். டக்குன்னு இது கூப்பர் கத்துவான், ஏமா லவ்லாம் ஒரு எமோஷன், அதை வச்சுலாம் ஒரு பிளானட்டுக்கு போக முடியாது, மேன்ஸு தான் டேட்டா வருது, நம்ம அங்கே தான் போகலான்னு ஹீரோ தப்பு செய்கிறான் அந்த கதையில். காதலை மறுத்து மூளையை ரேஷனல் மைண்டை யூஸ் பண்ணி அந்த பிளானட்டுக்கு போகிறான். அங்கே பார்த்தா நம்ம மேட்டமன் வந்து கேமியோட இருக்கார், அவர் ஒரு சயின்டிஸ்ட்டாக உட்காந்துருக்கார், நான் தான் மேன்ஸ் வாங்க இங்கே தான் டேட்டா வந்துச்சு, இங்கே தான் நம்ம பூமியாக இருக்கலான்னு போய் பார்த்தா அங்கே அப்படி ஒன்றும் ஹேபிட்டபிளாக இல்லை. அப்புறம் பார்த்தா இவன் தன்னை காப்பாற்றுறதுக்காக ஸ்கெட்சு போட்டு பொய்யான டேட்டா அமைச்சிருக்கான். ஸோ இவங்களை கொன்னுட்டு இவன் ஃப்ளைட்டு வழியாக வந்து நான் தான் பூமியை காப்பாற்றின ஒரு இதுவும் ஆயிக்கலாங்கிற ஒரு ஃப்ராடு வேலை. ஒரு மனுஷன் வந்து தனியாக இருக்கும்போது எவ்வளோ சைக்கோ ஆவான் அப்படிங்கிற இடத்துக்கு போனதுக்கப்புறம் மேன்ஸ் ஒரு பெரிய துரோகம் ஒன்று பண்ணுறான். ஸோ நீங்கள் காஸ்மோஸில் யாருமே இல்லாத பிளானட்டில் கூட 2 மனுஷங்க சண்டை போடுற சீன் வரும். அதில் தான் ஹியூமன்ஸ் எங்கே போனாலும் விளங்க மாட்டானுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நோலன் வந்து அழகாக சொல்லியிருப்பார். அது பார்க்க எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவன் மேன்ஸ் செத்துருவான். ஸோ இப்போ கூப்பர் தள்ள கை வச்சுருப்பான், நீ அப்போயோ சொன்னேன் நான் தான் கேட்கல. இப்போ என்ன ஆகும்னா 43 வருஷமோ 45 வருஷமோ ஏதோ ஓடி இருக்கும். அவ்வளோதான் கூப்பர் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருப்பான். உங்களை நம்பி நான் ஃப்ளைட் ஓட்ட வந்தேன் பாருன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அங்கே பார்த்தா அவங்க பொண்ணு வந்து வயசாக இருக்கும், பாட்டியாக இருக்கும். இவர் எனக்கு என்கிட்ட காட்டாத, எதுவுமே காட்டாது, இப்போ என்ன செய்யணும் மட்டும் சொல்லு. யோசிக்கும் போது நம்ம இது இன்னும் எட்மண்ட் மட்டும் தான் இப்போ என்ன பண்ணுறது, நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லும்போது ஸ்லிங் ஷாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கொண்டு வருவாங்க. அது வந்து பெருசாக விளக்குவாங்க, விளக்கி இப்படி அடித்தா நம்ம போயிடலாம், கிராவிட்டி வழியாக போயிடலாம், சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டுன்னு அதை ஆன் பண்ணப்போ டபக்குன்னு ஃப்ளைட்டில் ஒரு பட்டனை சுவிட்ச் பண்ணி பிராண்டையும் அந்த போலீஸையும் அமுச்சு விட்ருவார் பூமிக்கு. அவள் கத்துவான், நான் மட்டும் போய்க்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் ப்ராஜெக்டை, நீ நிம்மதியாக பூமிக்கு பேசுன்னு அமுச்சு விட்டுட்டு இவர் இந்த பக்கம் நேராக ஸ்லிங் ஷாட்டுக்குள்ளே போயிடுவார். ஸ்லிங் ஷாட்டுக்குள்ளே போனால் நேராக பிளாக் ஹோலுக்குள்ளே மாட்டிப்பார். ஸோ நம்ம எல்லாருக்கும் பிளாக் ஹோல்லாம் எப்படி இருக்கும், பிளாக் ஹோல்லாம் டார்க் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பயங்கர ஒரு நிறைய நினப்பு இருக்கும். அதுக்குள்ளே போய் மாட்டி உள்ளே என்ன ஆகுதுன்னு பார்த்தா, உள்ளே போய் பார்த்தா அவரோட வீட்டோட பெட்ரூம் வந்து எல்லா டைமென்ஷனும் சுற்றி இருக்கும். But they constructed this 3-dimensional space inside their 5-dimensional reality to allow you to understand it. ஸோ அப்போ தான் தெரியும் அவர் வந்து இது 4th டைமென்ஷனில் டைமையும் ஒரு டைமென்ஷனாக காட்டுறாங்கன்னு தெரியும். ஸோ அங்கே போய் பார்த்தா முறை பொண்ணுக்கிட்ட வாட்ச் கொடுத்துட்டு போகிற மொமெண்ட் இருக்கும். கத்துவார், போவாத இதை தான் இப்போ எல்லா மீம்லையும் போடுவாங்க. நம்ம தப்பான ஒரு இது எடுத்து போக முடிவு அந்த இடத்துக்கு நம்ம திரும்ப இது போக முடியுமான்னு ஃபீல் பண்ணுற மீமுக்கெல்லாம் போவாதான்னு கத்துற மாதிரி சீன் இருக்கும். அவர் அழுவார், சாரிம்மா நான் தெரியாமல் அவனை விட்டு நான் போயிட்டேன்னு கதறிக்கிட்டு இருக்கிற மொமெண்ட் ரொம்ப ட்ராமாவாக இருக்கும். இந்த இடம் கவனிங்க, நிறைய ஸ்பேஸு கிராஃப்ட் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நேராக அவரோட வீட்டு பெட்ரூம்குள்ளே பொண்ணோட அன்புகளை தான் போய் படம் முடியுது. ஸோ கத்துவார். அப்போ தான் புரியுது இவரால் பொண்ணுக்கிட்ட இது கம்யூனிகேட் பண்ண முடியுது. அப்போது இவர் வந்து அந்த லைப்ரரி இருக்கும், லைப்ரரிக்கு பின்னாடி உட்காந்துருப்பார். அது வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் வேர்ல்டு. அது ஸோ இங்கே ஏதாவது ஒன்று பண்ணார்னா அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் போகுதுன்னு தெரியுது. அப்போ தான் தெரியுது சீனில் ஒரு டஸ்ட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சுல, அது அப்பா இப்போ அமிச்சதுங்கிற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இதுவும் டைம் வந்து உங்களுக்கு திருப்பி ஒரு வட்டமாக ஆரம்பிச்சிடும். இது வந்து சினிமாவில் தான் சாத்தியம், நிஜத்தில் உங்களுக்கு நடக்க போகிறதில்ல. பாஸ்ட்டு ப்ரெசென்ட் ஃப்யூச்சரை வந்து வந்ததே மறுபடியும் வருதுங்கிற மாதிரி கணக்கில் வந்து இந்த இடத்துல ஒரு அந்த பிரெயின் மெல்ட்டும்பாங்க, நோலன் வந்து அழகாக பண்ணுவார். ஸோ இப்போது அவருக்கு அந்த வாட்சில் அந்த டைம் ஃப்ளிக்கர் அந்த ஆம் 2வது ஆமில் டைம் ஃப்ளிக்கர் வச்சு மோர்ஸ் கூட அனுப்புவார்.
பொண்ணு அதை கண்டுபிடிச்சிருவா, இது அப்பா தான் அவனோட கம்யூனிகேட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டுன்னு. அப்பா அந்த ஈக்குவேஷனை எடுத்து அவன் போர்டில் போட்டு கிராவிட்டி சால்வ் பண்ணிடுவான். இந்த ஒரு ஸ்கிரிப்டுன்னு இவன் எப்படி இதை கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ பெரிய படமாக எடுத்தான்னு தெரியல, இதுதான் வரும். ஸோ அதுக்கப்புறம் மயக்கம் போட்ட விழுந்துட்டு முழிச்சு பார்த்தா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் இருப்பார், சேட்டனில் வந்து காப்பாற்றிருப்பாங்க. பார்த்தா பூமியை வந்து வேற ஒரு பிளானெட்டில் கிராவிட்டி இல்லாமல் எப்படி இருக்குது ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்பாங்களே, மர்ஃபு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. உங்கள் பொண்ணு தான் எங்களை காப்பாற்றுச்சுன்னு. அப்போ தான் தெரியும் ஸ்கெட்சு இவருக்குல்ல ஒரு பொண்ணுக்கு தான், அவர் பொண்ணு தான் பூமியை காப்பாற்ற போகிற ஒரு விஷயம்னு இவருக்கு புரிய வரும். பொண்ணை போய் பார்க்கலான்னு போவார். ஆனால் பார்க்க போனால் பார்க்காதீங்க, ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு, உள்ளே போனால் சாவர நிலைமையில் இருப்பாங்க. அப்போ இப்போ அப்பா ரொம்ப சின்ன பண்ண இருப்பார், பொண்ணு வயசான பாட்டியாக இருக்கும். அப்புறம் பார்த்துட்டு நீ அப்பா ஒரு உலகத்தில் ரொம்ப சோகம் வந்து பெத்த குழந்தை சாவறத அப்பா பார்க்கக்கூடாது, நீ போயிடு அப்படிமா. சொல்லிட்டு என்னோடய ஃபேமிலி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா அமுச்சு விட்றோம். அவர் அந்த பக்கம் வெளியே வந்து அப்படியே உட்காந்துருப்பார், என்னடா கர்ம வாழ்க்கை அதுன்னு உட்காந்துருக்கும் போது சொல்லுவார், நீ அமிச்ச பிராண்டு வந்து அங்கே இருக்கா, எட்மண்டோட பிளானட்டில் இருக்கா, அங்கே போவாங்க. ஸோ அங்கே பார்த்தா உண்மையில் அதுதான் ஹேபிட்டபிள் பிளானட். அங்கே அவள் நிற்பா, இவன் அவளை தேடி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்க்காதவங்களுக்காகவும் அந்த கதையை சொல்ல இதுதான் கதையாக முடியும். ஸோ இதில் வந்து கவனிச்சிங்கன்னா கூப்பர் வந்து தான் பொண்ணு மேலே அன்பாக இருந்தாலும் அமிலியா பிராண்டோட அன்பை வந்து மதிக்க மாட்டான். அவளுக்கு அவனை லவ் பண்ணா, ஸோ அவன் சொன்ன டேட்டா கன்ஃபார்மாக எனக்கு என்னமோ தோணுது அங்கே போகலாமா பார். ஆனால் கூப்பர் இல்லை, எனக்கு வந்து மேன்ஸ் தான் முக்கியம்னு ஒரு ரேஷனல் மைண்டை சூஸ் பண்ணுறான். அது அவனுக்கு தப்பாக போகுது. ஒருவேளை கூப்பர் வந்து நேராக மேன்ஸ் போயிருந்தா வாழ்க்கையில் எவ்வளோ பேர் துன்பம் ஆயிருக்காது. ஆனால் இவ்வளோ டிலே ஆனதுனால பிளாக் ஹோல்குள்ளே போனதுனால தான் அந்த ஈக்குவேஷன் இவளுக்கு வருது, பொண்ணுக்கு வந்து கிராவிட்டியை சால்வ் பண்ணுறாங்க. ஸோ இது நீங்கள் நிறைய முறை யோசிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும், என்ன ஃபிலாசபியாக தோணுன்னா, எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். அது வந்து இப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ துன்பமோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கும். கொஞ்ச நாள் நம்ம இது கழித்து பார்த்தா நமக்கு அந்த விஷயத்தை நம்ம தாண்டி வந்திருக்கலன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுதான் கூப்பருக்கு ஆயிருந்திருக்கும். ஸோ அவன் இன்னொன்று, இந்த படம் வந்து ஸ்பேஸ் கிராஃப்டோ பூமியை காப்பாற்றுற படமோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படமோ இல்லை, ஒரு அப்பா பொண்ணுக்குமான படம் தான். அதாவது அம்மா இல்லாமல் பொண்ணை மட்டும் வளர்க்குற ஒரு அப்பா, அவர் வந்து அந்த பொண்ணை எப்படி நம்புகிறாரு, அந்த பொண்ணு அப்பா அப்படி நம்புது, 2 பேருக்குள்ள உறவு தான். ஏன்னா அவன் கூட ஜீப்பில் போகும்போது இது பெட்ஷீட்டில் விளையாடுவார், அந்த பொண்ணு உள்ளே ஒழிஞ்சிக்கும். கடைசியாக ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறும்போது போவார், பொண்ணு வீட்டில் தான் இருக்கும், அந்த பெட்ஷீட்டை சும்மா எடுத்து பார்ப்பார் உள்ளே வருப்பாளான்னு. அந்த இடம் உங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா அவன் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஏதோ வந்துருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ பூமி வந்து சில பேருக்கு தான் தருது பொறுப்பை, நீ தான் பார்த்துக்கணும்னு. அது பெரிய பாரமாகவும் போயிடுது. இந்த ராஜாங்களுக்கு த்ரோனில் இருக்கும்போது எந்நேரமும் யார் எடுத்து கொள்ளுவான்னு தெரியாமல் உட்காந்துருப்பானுங்களா, அந்த மாதிரி விஷயம் தான் கூப்பருக்கு ஆகும். ஸோ இந்த விஷயம் வந்து மியாஜாக்கி வந்து அவரோட அந்த படத்தில் காட்டியிருப்பார். பிரின்சஸ் இது மோனோனோகேங்கிற படத்தில் எண்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா, நீனு தெரிஞ்சு தான் நான் திருப்பி பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு வந்தேங்க, டைம் ரொட்டேஷன் ஒன்று இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதில் தான் முதல் விஷயத்தை அழகாக காட்டின ஒரு படம் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு படம்னா கான்டாக்ட்னு ஒன்று இருக்குது, ராபர்ட் ஜெமகிக்ஸோட படம். கார்ல் சாகனோட நாவலை வந்து எடுத்திருப்பாங்க. ஜோடி ஃப்ரெஷ்னு மேத்யூ மெக்கானி, இதே மேத்யூ மெக்கானி தான் நடிச்சிருப்பார். அந்த படம் வந்து தான் அப்பாவை தேடி போகிற ஒரு பொண்ணு அதுலேயும் வரும், கான்டாக்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி ஏலியன் மாதிரி அதில் ஒரு கதை ஒன்று போகும். ஸோ அந்த படமும் நீங்கள் டைம் இருந்தால் பாருங்கள். ஸோ இந்த படத்தில் வந்து ரைட்ரு நோலனா ஒரு தம்பி இருந்தாலும் கிப் தார்ன் அப்படிங்கிறவர் தான் சயின்டிஃபிக் அட்வைஸராக இருக்கார். இவர் வந்து ஒரு குவாண்டம் கிராவிடேஷனல் பற்றி படிக்கிற ப்ராப்பரான சயின்டிஸ்ட்டு. இந்த கதையை அவர் தான் முறை யோசிச்சிருக்கார். கான்டாக்ட் படத்தோட ப்ரொடியூசரும் இவரும் இந்த கதையை யோசிச்சிருக்காங்க. இதுக்கு முதல்ல ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தான் முதல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. தலைவர் அந்த டைமில் பிஸி ஆகிட்டு அவரால் கண்டினியூ பண்ண முடியும் போது நோலன் நான் உள்ளே வரேன்ருக்கார். நோலன் என்ன பண்ணியிருக்கு, ரிலேட்டிவிட்டியை பற்றி 4 வருஷம் கிளாஸ் கோர்ஸ் போயிருக்கு. கேம்பிரிட்ஜில் ரிலேட்டிவிட்டியை பற்றி படிச்சுட்டு வந்து இது எழுதியிருக்கான், ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கான். கிப்தோன்னு சொல்லியிருக்காரு, நான் அந்த படத்தில் சயின்டிஃபிக் அட்வைஸராக வரேன், 2 ரூலு, நிஜ வேர்ல்டில் சயின்ஸில் நடக்காத விஷயத்தை நான் படத்தில் வைக்க மாட்டேன். அந்த ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காரு போல். சரி ஓகேன்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா சில சமயம் வாரக்கணக்கில் சண்டை நடக்குமா, சயின்ஸ் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நீங்கள் பார்த்த எல்லாமே சயின்டிஃபிக்காக என்ன பாசிபிளோ அது மட்டும்தான் படத்தில் இருக்கும். கிராவிட்டியோ பிளாக் ஹோலோ வார்ம் ஹோலோ அவங்க சொல்கிற அந்த பேரடாக்ஸோ இந்த மல்டிபிள் வேர்ல்டோ இல்லை ஒரு ஹேபிட்டபிள் வேர்ல்டு எப்படி இருக்குமோ அப்படிங்கிறத ரொம்ப பார்த்து பண்ண ஒரு படம். ஸோ நார்மல் ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதோ லீடிங் சயின்டிஸ்ட்டுங்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், மக்களுக்கு போட்டு காட்டி நீங்கள் வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரின்னு. எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏன் பூமியை வந்து திஸ் இஸ் நாட் மென்ட் ஃபார் அஸ்ன்னு ஏன் சொல்லணும்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஏன்னா ரொம்ப கோவம், ஏன்னா நான் இவ்வளோ எடுக்கிற ஏன் சொல்கிற, இந்த பூமியை நமக்கானது இல்லை அப்படின்னு ஏன் நீ சொல்கிறேன்னு கோவம் வந்துச்சு. பூமியை நம்ம தான் அழிக்கிறோம், அப்புறம் ஏன் திட்டுறேன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் வேறு பிளானட்லாம் காட்டுறாரு, இன்னொரு ஹேபிட்டபிள் பிளானட்லாம் காட்டுறாரு. ஆனால்
அந்த பிளானட்டில் ஜனங்க செட்டில் ஆகிறத காட்டலை அந்த எட்மண்ட் பிளானட்டில். இன்னொரு பிளானட்டில் அந்த சேஃப்டி பிளானட்டில் வந்து ரவுண்டாக ஜனங்க கிராவிடேஷனை மறைச்சி வாழ்கிற மாதிரி இருக்குது. அதில் என்ன சொல்ல வராருன்னா, இருக்கிற பூமியை நல்லா இருக்க மூடிக்கிட்டு இருங்கங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேற ஒரு பிளானட்டில் போய் இவ்வளோ தேடி இருக்கிறதுக்கு இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கிற அழகான பூமியை காப்பாற்ற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற மெசேஜை வந்து சொன்னார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இதில் இன்னொரு இதை பற்றி படிக்கும் பொழுது, நாசாவுக்கு வந்து முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்கெலாம் ஃபண்டிங் வந்து கவர்மெண்ட் தர்றதில்ல அப்படிங்கிற விஷயம் வந்து நோலனுக்கு தெரிய வரும்போது தான் இந்த படத்துலையும் எல்லாமே இருந்தும் ஃபண்டிங் இல்லாமல் ஈகோ இருக்கிற ஜனங்களை நான் அந்த சயின்டிஸ்டோட கேரக்டர் காட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப ரொம்ப இது வருத்தமாக இருக்கும். ஒரு கூப்பர் வந்து அங்கே ஃப்ளைட்டில் இருக்கும்போது பிராண்ட் இங்கே ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதும், கடைசியில் பொண்ணு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதும். ஸோ இது ஒரு மாதிரி ஒரு ட்ராமாவும் சயின்ஸும் கலந்த ஒரு படம். ஸோ நோலனுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த படங்கள்லாம் என்ன சொன்னார்னா இதே ஃபீல் தான் இருக்கும். ஸ்பேஸ் ஒடிசி, அடுத்து முக்கியமாக ஆண்ட்ரே டர்கோஸ்கியோட சோலாரிஸ், அது ரொம்ப ஒரு முக்கியமான படம். அப்புறம் கான்டாக்ட். இந்த சோலாரிஸ் வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அது டர்கோஸ்கியோட எல்லா படமும் அப்படி தான் இருக்கும். எனக்கு ஸ்பேஸ் ஒடிசி பிடிக்கல, நான் வந்து ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லி அவர் எடுத்த ஒரு படம் தான். அதில் வந்து சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணுவாங்களே ஏலியன் வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஆசை இருக்கோ அது உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். அப்படி தான் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி மாட்டிக்கிட்ட சயின்டிஸ்ட்டுங்களை பற்றி கதையாக சோலாரிஸ் இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்பேஸ் ஒடிசியும் பண்ணுங்கள். கான்டாக்ட் கண்டிப்பாக பாருங்கள். டைம் வந்து நோலனுக்கு ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே ஒரு அப்சஷன். அவரோட த ஃபாலோவிங்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பார், தன்னைத்தானே ஃபாலோ பண்ணிக்கிற ஒரு ஆள்னு. அதுலேருந்து மெமெண்டோலையும் அதுதான். ஷார்ட் டைம் மெமரி லாஸை வந்து பேக்வர்ட்ஸில் க்ரானாலஜிக்கல் டைமை பின்னாடி போகிறதோ, இன்செப்ஷன் அதுதான். ட்ரீம் டைமும் நிஜ டைமும் மேட்ச் ஆகுறது. இன்டர்ஸ்டெல்லரும் அப்படி தான். இன்னொரு படம் ஃபுல்லாக அந்த பேக்வர்ட்ஸ்லேயே போகணும், அந்த படமும் அப்படி தான். பேட்மேன் ட்ரையாலஜி மட்டும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு லீனியர் கதையில் ஓரளவு சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்திருப்பார். என்னவா இருக்கும்னா, அன்பு மட்டும்தான் அந்த உலகத்தை காப்பாற்றும், அது ஒன்று தான் இருக்கிற யூனிவர்சல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது காட்டியிருப்பாங்க. டைம் ஒரு டைமென்ஷனாக எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நிஜத்தில் இப்போ நம்ம ஸ்பேஸ் இருக்குது, இப்போது டைமென்ஷனாக உங்களுக்கு லென்த்து பிரெத்து மீட்ரு எக்ஸ் மாதிரி டைமை ஒரு நம்பராக ஈக்குவேஷனில் போட முடியுமா, மைண்டை லவ்வை வந்து ஈக்குவேஷனில் போட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அந்த டெசராக்டில் ஒரு மாற்ற சீன் கூட டைமை வந்து மல்டி டைமென்ஷனில் அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு டைமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுது. ஸோ இந்த ஃபோர்த் டைமென்ஷன், இந்த ஹைப்பர் டைமென்ஷன்லாம் இது படிச்சிங்கன்னா நம்மளை மீறி பேரலல் வேர்ல்டெல்லாம் வந்து இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரிவாங்க. பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சருங்கிறது நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். இப்போ நம்ம ஒன்று போகிறோம், இப்போ நாளைக்கு இங்கே தான் போகிறோம் அப்படிங்கிறது A to B. நம்ம பிளான் பண்ணி வேறு இடத்துக்கு ஒன்று போனோம்னா இந்த இடம் கேன்சல் ஆகுது, இன்னொரு இடம் ஒன்று புதுசாக ஃபார்ம் ஆகுது, பிரான்ச் அவுட் ஆகுது. இது 12B படம் மாதிரி. இதெல்லாமே வந்து டைமில் ஒரு அப்சஷனில் வந்து ஆர்டிஸ்ட்டுங்க தொடர்ந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன ஃபோட்டோனா ஒரு சிங்கிள் டைமை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது, படம்னா ஒரு லீனியர் மூமெண்ட்டில் நவருது. A to B ஒரு கதை ஆரம்பிக்கும், காசை போய்ட்டு போய் முடியும். நோலன் மட்டும்தான் அதில் வந்து டைமையும் ஒரு ஃபேக்டராக எப்படி வந்து டைமை வந்து ஒரு ஈக்குவேஷனாக அந்த படத்தில் சேர்க்குறாங்களோ, நோலன் அவரோட படத்துலையுமே டைம் ஒரு ஃபேக்டராக சேர்க்குறாரு. ஐ கேன் ஆல்டர் டைம் பை எடிட்டிங்னு வந்துருச்சு. அதனால் டைமை ஸ்ட்ரெச் பண்ண முடியும், ஸ்லோ பண்ண முடியும். கதையிலே என்னால் அதிகமாச்சும் சொல்ல முடியும், ஸ்லோவாச்சும் சொல்ல முடியும். ஒரு செகண்டில் 23 years போச்சுன்னு சொல்கிறத நம்மளால் நம்ப முடியுதில்ல. அதுதான் சினிமாவோட பவர். இப்போ வரைக்கும் சினிமா நம்மளை கட்டி போட்டு வச்சுருக்கிறதும் அந்த ஒரு விஷயத்தினால தான். அதை சயின்ஸ் ஃபிக்ஷனில் ப்ராப்பராக யூஸ் பண்ண பெஸ்ட்டு படத்தில் இன்ட்ரெஸ்டெல்லாம் நான் சேர்ப்பேன். ஸோ இதில் நான் சொன்ன மீதி படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நோலனோட ஃபேவரட்டான படம்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த படத்தை பற்றி எனக்கு தெரியாத நியூஸ் ஏதாவது ஒன்று ஒரு ஃபண்டாவோ இந்த விஷயம் கவனிச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அதே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மெட்டா மேக்கிங்ஸ் காஸ்மிக் சினிமா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க.